ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்தார் 2 அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு வேறு லெவல் வீடியோவையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ஹிட் அண்ட் டீடைல்ஸ்லாம் ப்ளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சர்தார் 2 வந்து நம்ம பிஎஸ் மித்ரன் டைரக்ஷனில் நம்ம கார்த்தி அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டீசரில் ஹிட் அண்ட் டீடைல்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த டீசரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட சர்தாரான கார்த்தி வந்து யாரையோ வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கதவுக்கு பின்னாடி வந்து அந்த கதவை உடைக்கிறதுக்கான ஆயுத்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வெட்டிட்டு அவங்க வந்து பார்க்கையில் வந்து சர்தார்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க இந்த என்னக்கு ஹிண்ட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் பேங்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டோட மோட்டிவை நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து இந்திய வீரர்களும் அவங்க செய்கிற துரோகத்தையும் வச்சு பண்ணியிருப்பார். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள ஒருத்தருக்கும் இந்த இந்தியாவுக்கும் உள்ள அந்த வார் சீக்வன்ஸை வந்து காமிக்க போகிறாங்க. குறிப்பாக வந்து இது எதை பற்றின வார்னு இன்னும் சரியாக தெரியல. ஆனால் அந்த ஆப்போசிட்டாக வந்து இப்போ இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறது நம்மளோட எஸ்.ஜே. சூர்யா. இந்த எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நம்மளோட கார்த்தி அவர்களுக்கும் தான் இந்த படத்தோட கிளாஸ் இருக்க போகுது. அதனால் ஒரு வேறு லெவல் படமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த இன்ட்ரோடக்ஷனே வேறு லெவலில் இருந்தது. ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு அப்படியே அவரோட இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் அவரை தான் வந்து தேடுற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் வந்து இப்போ வந்து இங்கே வரப்போகிறாருன்னு சொல்லி அந்த ஹிண்ட்டை வந்து முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட சின்னொரு கார்த்தியை வந்து யாரோ அது பதறிட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன கிளிப்பாக வந்து காமிக்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து அந்த டயலாக் தான், போருன்னு வந்துட்டா உயிராகுது ஹேராகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து கட் பண்ணி சர்தார் 2ன்னு வந்து அந்த டைட்டில் கடை போடுறாங்க. இந்த படம் வந்து சர்தார் 1 அளவுக்கு கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் கொடுக்கும். சர்தார் 1ஓட பட்ஜெட்டோட இந்த படத்துக்கு வேறு லெவல் பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த படத்தோட வெற்றினால் அது வந்து விஷுவல்ஸ்லேயே பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக்கு இந்த படம் ஒரு வேறு லெவல் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கார்த்தியை பொறுத்த வரைக்கும் கைதி 2, சர்தார் 2ன்னு சொல்லிட்டு அந்த 2லேயே லைனப் நிறையா வச்சுருக்காரு. அதனால் அடுத்தடுத்த படத்துலேயும் அவரோட கம்பேக்கெல்லாம் வேறு டைமென்ஷனாக பார்க்கலாம். மெய்யழகன் ஒரு நல்ல படமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பை த்ரில்லராக டக்குன்னு மாற்றி ஒரு வேறு லெவல் ஜானருக்கு பயன்படுத்துகிறாரு. அது அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்தார் 2ஓட வீடியோவை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.